அனைவருக்கும் கடலூர் சயின்ஸ் சேனலின் வாழ்த்துக்கள். இப்போ வந்து 7ஆம் வகுப்பு மின்னோட்டவியல் பாடத்தில் உள்ள செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு மின்தடை, இதுக்கு பேர் தான் மின்தடை. அப்புறம் எல்இடி பல்பு. எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா ஒரு லீடு வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது மைனஸ். அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையானது இந்த HW பேட்ரி. அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எளிய மின் சுற்று ஒன்று தயாரிச்சிருக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீ, இதுதான் அந்த சாவி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நீடில் இருக்கும். ஒன்று இதை 2 நீடில், இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் கொடுத்துட்டு, பேட்டரியிலேருந்து இந்த மின்தடையிலேருந்து பாசிட்டிவ்லேருந்து அதுக்கப்புறம் நெகட்டிவ்லேருந்து மறுபடியும் கீக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எளிய மின் சுற்றுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மின்கலம், அதாவது மின்கல அடுக்கு, ஒரு சாவி, ஒரு எல்இடி பல்பு, ஒரு மின்தடை. ஏன் இந்த மின்தடையை பயன்படுத்துகிறேன்னா, இதில் வர 9 வோல்டேஜ் வோல்டேஜ் ஆனது இந்த எல்இடி பல்புக்கு அதிகன்றதால ஃபீஸ் போயிடும். அதை குறைச்சி கொடுக்கறதுக்காக மின்தடையை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மின் சுற்று ஆன் பண்ணுற விளக்கு எரியுது பாருங்கள். இது வந்து ஒரு எளிய மின் சுற்றுன்னு சொல்லலாம். எளிய மின் சுற்றுன்னு சொல்லிவிட்டு இது கூட இன்னொரு பல்பை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துனீங்கன்னா அதுதான் தொடர் சுற்று. இதை வந்து மறுபடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு இதை மறுபடியும் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து ஒரு தொடர் சுற்றாகவும் செயல்படும். அதே மாதிரி பக்க சுற்றுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 எல்இடி பல்பு ப்ளஸ்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கணும், மைனஸையும் கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ப்ளஸ்லாம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸோட ப்ளஸ்ஸு இந்த மைனஸ். இப்போ இதோட கனெக்ட் பண்ணுற எப்படி எரியுதுன்னு பாருங்க. இப்போ இதுதான் ரெசிஸ்டன்ஸின் பேரலல், அதாவது மின் சுற்றை வந்து பக்க சுற்றாக இணைப்பது. அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு அதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியை வந்து மின்தடையோடு கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மின்காந்தம் செய்ய போகிறோம். மின்காந்தம் செய்யறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஆணி, ஒரு குண்டூசி, அப்புறம் ஒரு ஒயரு, இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பேட்ரி. என்ன பண்ணுங்க, இந்த ஆணியை வந்து ஒரு சாதா ஒயர் எடுத்து இது மாதிரி சுற்றிக்கிட்டு இப்போ இந்த பேட்ரி ஃபஸ்ட்டு சாதாரணமாக வச்சு பாருங்கள். இந்த ஆணியானது இந்த குண்டூசியோடையோ அல்லது இந்த ஸ்டாப்லர் பின்னோட ஒட்டாது. இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் செய்யும்போது பார்த்து செய்யணும், கை கொஞ்சம் சூடாகும். இப்போ என்ன பண்ணுதுங்க, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுது, ஒட்டுதான் என்ன இதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஒட்டுது பாருங்க. அப்போ மின்காந்தமாக இந்த ஆணியானது என்ன பண்ணுது, செயல்படுது. கனெக்ஷனை விட்ட உடனே அது என்ன பண்ணுச்சு, வீழ்ந்துடுச்சு. இப்போ இந்த குண்டூசி ஒட்டுதான்னு பார்ப்போம். குண்டூசியும் ஒட்டுது. கைக்கு கொஞ்சம் சூடு வரும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். சரிங்களா? இப்போ விட்ட உடனே அது வந்து என்ன பண்ணுது, காந்தத்தன்மையை இழந்து விடுகிறது. இது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பர்லாம் இரும்பாலான பொருட்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த எலக்ட்ரிக் கடையில் அல்லது செந்தில் பேப்பர் ஸ்டோரில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இது ஒரு 5 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து 20 ரூபா. அப்புறம் வந்து இந்த எல்இடி பல்ப்லாம் 1 ரூபாயிலே கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா மாணவர்களுக்கு இந்த மின்னோட்டம்னா என்ன, மின்னழுத்த வேறுபாடு, இது எல்லாத்தையும் பக்க சுற்று, தொடர் சுற்று, மின்காந்த செயல்பாடுகளை எளிமையாக செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இது போன்ற சோதனைகளை பார்க்கறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.